எப்போவுமே ஈவினிங் வந்து கட்டுத்தர வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும், எழுத வைக்கணும், நிறையா வந்து ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் வந்து சாப்பாட்டு வேலையை சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் கழுவாமல் இருக்குதுங்க, கழுவி வச்சுட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு, ஏன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டுனா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா ஒர்க் முடிக்காமல் போயிட்டுனா அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குன்னு மைண்ட் செட்லேயே இருப்பேன், நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அதனால் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கவே போவேன். அதனால் குயிக்காகவே சீக்கிரமாக முடிச்சிடுவேன். பாத்திரம் கழுவி வச்சுட்டு துணி மடித்து வச்சுட்டு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கவே போனேன். பாப்பா வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் அவளே படிச்சிடுவான். ரொம்ப டவுட்டாக இருக்குது பெரிய கொஸ்டின்ஸ்லாம் டிக் பண்ணி வச்சிருவான். நான் போய் சொல்லிக் கொடுத்துருவேன். தம்பிக்கும் அப்படித்தாங்க கிட்ட வச்சு சொல்லிக் கொடுத்தோன்னா அவனும் சீக்கிரமாக படிச்சுக்குவான். எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுத்துட்டு தான் நான் வந்து இதே பண்ணுவேன். ஒர்க்கு கூட தள்ளி போட்டுருணும் தவிர ஹோம்ஒர்க் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன். டயர்டாக இருக்குது போய் நீங்களே படிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எந்த டயர்டாக இருந்தாலும் சொல்லிக் கொடுத்துருவேன். அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பீங்களா, எந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.